ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2017 வெளிவந்த சன் ஆஃப் பிக் ஃபுட்னு ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பாட்டை பொறுத்த வரையில சொல்லிட்டா சுவாரஸ்யமே போயிடும். அண்ட் இடையில வேற நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். புதுசா வந்து பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல பல வேட்டை நாய்களை கூட்டிட்டு வில்லனும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவுல ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி பிடிச்சு கொண்டு போறதுக்காக வெறித்தனமா பின்தொடர்ந்து துரத்திட்டு போறானுங்க. அந்த வில்லனை பொறுத்தவரையில அவர் உயிரோட தான் வேணுன்றதுனால யாரும் அவரை காயப்படுத்தாதீங்க, மயக்க ஊசி மட்டும் போட்டு பிடிங்கன்றான். அந்த ஒரு ஆப்ஷன் வில்லங்கிட்ட இருந்து அந்த விஞ்ஞானி தப்பிக்கிறதுக்கான நல்லது ஒரு வாய்ப்பா கிடைச்சதுனால விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, அவனுங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாதுன்னு ஃபால்ஸோட விளிம்புல இருந்து குதிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் உயிரோட இருக்காரா இல்ல இறந்து போயிட்டாரான்ற எந்த தகவலும் கிடைக்காதனால அவரோட மனைவியும் குழந்தையும் ரொம்பவே மன வருத்தத்துக்கு உள்ளாயிடுறாங்க. கட் பண்ணா 12 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. கை குழந்தையா இருந்தவன் ஸ்கூலுக்கு போற அளவுக்கு வளர்ந்துட்டான். ஆக்சுவலா அந்த குட்டி பையன் வேற யாரும் இல்ல, நம்ம கதையோட ஹீரோவே அவன் தான். பாக்குற தோற்றத்திலையும் பழகிற விதத்திலையும் மற்ற பசங்களை காட்டிலுமே ரொம்பவே யூனிக்கோட தான் இருப்பான். அதனாலேயே கிளாஸ்ல ஒரு சில பசங்களுக்கு இவனை கண்டாலே சுத்தமா ஆகாது. பார்க்க நல்லா பொம்மேரியன் நாய் மாதிரி முடிய வளர்த்து வச்சிருக்கியாடான்னு அடிக்கடி இப்படிதான் பபுள் கம் துப்பி கலாய்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஈவன் கிளாஸ் ரூம்ல டீச்சர் இருந்துமே. அப்படி ஒரு நாள் அந்த பசங்களோட டார்ச்சர் எல்லாம் மீறி போயிடுச்சு போல. எதிர்த்து சண்டை போடவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ள இருக்கிற மொத்த கோவத்தையும் வெளியே எமோஷன்ல கொண்டு வர முயற்சி பண்ணதும் திடீர்னு அவனோட கால் பாதம் பெருசாக்க ஆரம்பிச்சு ஷூல இருந்து பொழந்துக்கிட்டு வெளியே வந்துருச்சு. அட கடவுளை, என்னடா நடக்குதுன்னு மத்தவங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி கடகடன்னு பாத்ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். சும்மாவே கலாய்ப்பானுங்க. இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கேன்னு பார்த்தானுங்கன்னா வச்சு செஞ்சிருவானுங்கன்னு யாருக்குமே சந்தேகம் வந்து கண்டுபிடிச்சிடவே கூடாதுன்னு தான் டிஷ்யூ பேப்பரை சுத்தி மேனேஜ் பண்ணிடலான்னு பார்த்தான். ஆனா எந்த பயனும் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி பபுள் கம்மை ஒட்டி பார்க்கவே ஆள் ஒரு மாதிரி இருந்ததும் சுத்தி உள்ள பசங்கெல்லாம் இவனை சிரிச்சு கேலி கிண்டல் பண்ணி பேசுற வார்த்தையெல்லாம் ஊசி வச்சு குத்துற மாதிரி இவனோட காதுக்கு உறக்க வந்து விழுது. டக்குன்னு ஒரு செகண்ட் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 10 அடி தூரத்துல இருந்து பசங்க எல்லாம் முணுமுணுக்கிற சத்தம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எக்ஸாக்டா எக்கோ லொகேஷன் அனுப்புற மாதிரி கேக்குது. ஏதோ நமக்குள்ள தப்பா நடக்குதுன்னு வேக வேகமா வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தான். ஆனா எப்பயும் போல இவனை வம்புழுத்து கிண்டல் பண்ற அந்த பசங்க வசமா மாட்டினாண்டா மறுபடியும் துரத்தி பிடிச்சி பேஸ்கெட் பால் கிரவுண்ட்லயே கார்னர் பண்ணிட்டானுங்க. அப்புறம் மூக்க உடைச்சு முடிஞ்ச வரைக்கும் முடிச்சு விட்டு பேக பிடிக்க அனுப்பிச்சு விட்டானுங்க. ஸ்கூல்ல பசங்க எல்லாம் என்னதான் ஹீரோவை புள்ளி பண்ணி டார்ச்சர் பண்ணாலும் வீட்டுக்குன்னு வந்துட்டானா என்ன நடந்ததுன்னு ஒரு வாரத்துக்கூட அவனோட அம்மா கிட்ட சொல்லவே மாட்டான். ஈவன் புஷ் பண்ணி கேட்டு இதுதான் நடந்ததுன்னு அவன் சொன்னாலுமே அது பொய் தான் அவங்களுக்குமே தெரியும். ஸோ எனிவேஸ் எப்பயுமே இப்படி இருக்காதரா கண்ணான்னு முடிஞ்ச வரைக்கும் முடியல ஒட்டி இருக்கிற பபுள் கம்மை எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா முடியல. வேற வழி இல்லாம புடிச்சு மொட்டையா ஹேர் கட்டே பண்ணி விட்டாங்க. அவனுக்குமே அப்பதான் நல்லா இருந்தது. இனிமே எவனுமே இதை வச்சு கிண்டல் பண்ண மாட்டானுங்களேன்னு. அப்புறம் அடுத்த நாள் எப்பயும் போல எந்திரிச்சு பல்லு விளக்க கண்ணாடியை பார்க்க போனதும் பைபிளுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். முடிய வெட்டி முழுசா ஒரு நாள் கூட ஆகல, ஓவர் நைட்ல மொத்தமா முடி வளர்ந்துருச்சு. வெட்டின தடையும் கூட தெரியாம ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் அம்மா சத்தம் போட்டதும் என்ன கொடுமடா இதுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டு கடைசியில இவனே கட் பண்ணி முடிச்சிட்டான். இருந்தாலும் அவசரத்துல வெட்டினதை பார்த்து அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருமேனு அப்பாவோட குல்லாவை போட்டு ஒரு வழியா சமாளிச்சிட்டான். அவங்க ஊர்ல ஹேர்கோன்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பார்மாக்யூட்டிக்கல் கம்பெனி மனுஷங்களுக்கு டோஃபா இல்லாம நேச்சுரலா முடிய வளர வைக்கிறதுக்கான சிரமம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு இருக்கிற அந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னா வில்லன் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி இது சம்பந்தமா தான் ஹீரோவோட அப்பாவுக்கும் இந்த வில்லனுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் அவரை போலவே ஒரு ஆராய்ச்சியாளரோட உதவியால இன்ஸ்டன்டா முடிய வளர வைக்கக்கூடிய ஒரு புது சீரமை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா சோதனையில தான் தெரிய வருது இன்னும் அது முழுசா சீரமைக்கப்படலன்னு. இருந்தாலும் அதை எப்படியாவது மக்களோட புழக்கத்துக்கு கொண்டு வரதுக்காக பல பிசினஸ்மேன்ஸோட டீல் போட்டுட்டு இருக்கான். மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டானா அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணக்காரனா இல்லைன்ற ஒரு சுயநலத்தோட நேத்து ஸ்கூல்ல அதுவும் பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல கூட்டமா சேர்ந்து அந்த பசங்க எல்லாம் ஹீரோவை அடிச்சு அவனோட பேக புடிங்கி வச்சுட்டு அனுப்புனதை பார்த்த ஒரு பொண்ணு ஹீரோக்கு உதவி பண்றதுக்காக அவன் அடிச்ச பசங்களை பிரின்சிபல்கிட்ட மாட்டி விட்டுருந்திருக்கா. 3 பேரும் சேர்ந்து ஒரு பையனை வம்பிழுத்து அடிச்சதுக்கு ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க, எவனும் ஸ்கூல் பக்கமே வரக்கூடாதுன்னு. இருந்தாலும் ஹீரோவையும் சும்மா விடல. நீ எதுவும் சேட்டை பண்ணாம அவனுங்களும் வாலண்டியரா வம்பிழுக்க வாய்ப்பு இல்ல, கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அடுத்த முறை இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அவனுங்கள மாதிரி உனக்கும் சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிவிட்டுருவேன்னு ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்து அனுப்பிவிட்டாரு. அந்த அன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ இவன் தான் அந்த பசங்களை பிரின்சிபல்கிட்ட வேணுனே மாட்டி விட்டு சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டான்னு நினைச்சிட்டானுங்க போல. இன்னைக்கு நீ எங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிற பார்க்கலாம் பாருடான்னு பிடிச்சு பொழக்கிறதுக்காக ரவுண்டு கட்டிட்டான்.
பண்ணிட்டானுங்க. கிடைச்ச கேப்ல தப்பிக்கிறதுக்காக பார்க் பக்கமா ஓடி ஒளிஞ்சிடலான்னு தான் பார்த்தான். ஆனா ஒரு கட்டத்துல வசமா மாட்டிக்கிட்டான், வேற வழியே இல்லாம. அப்புறம் புடிச்சு அடிக்க வந்தவனுங்க மத்தியில அடிவாங்க இருந்த ஹீரோ தான் அவனுங்களை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியல. கை கண்ட்ரோலே இல்லாம தன்னை போல வேலை செய்யுது. என்னடா அவன் புதுசா அடிக்கிறான்னு அவனுங்களுக்கே ஒரு செகண்ட் ஷாக்கு. அப்புறம் அந்த கேப்ல எடுத்த ஓட்டம் தான் நேரா வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டான். தென் அவனுங்களும் பின்தொடர்ந்து வந்து கூப்பிட்டு பார்த்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாதனால மறுபடியும் மாட்டாமையடா போயிடுவான்னு கண்ணாடியில கல்ல தூக்கி எறிஞ்சிட்டு அங்கிருந்து போயிட்டானுங்க. அம்மாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா ஆயிடுமேனு உடஞ்ச கண்ணாடியை கிளீன் பண்ண எடுக்கும் போதுதான் அங்க இருந்த கேப்புக்குள்ள சின்ன ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிடைக்குது. என்னடா இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தப்பதான் அவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருந்தது. என்னன்னா அதுல ஒரு அட்ரஸும் அண்ட் எக்கச்சக்கமான லெட்டர்ஸும் இருக்கு. ஆக்சுவலா அது எல்லாமே அவனோட அப்பா கிட்ட இருந்து ரீசெண்டா வந்த லெட்டர்ஸ். சின்ன வயசுல இருந்தே அவனோட அம்மா அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி தான் வளர்த்துட்டு வந்தாங்க. இப்போ திடீர்னு அவர்கிட்ட இருந்து லெட்டர்ஸ் எல்லாம் வந்ததை பார்த்ததும் ஒரு செகண்ட் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. கரெக்டா அந்த டைமிங்ல வேலையை முடிச்சுட்டு அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்ததும் என்னமா நடக்குதுங்க, பெத்த அப்பன்னு செத்துட்டான்னு சொல்லி பையனை வளர்த்துருக்கு, ஆனா இங்க என்னடானா அவர்கிட்ட இருந்து லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து இத்தனை வருஷமா மறைச்சுங்க, அதுக்கான காரணம் என்னன்னு பல கேள்விகளோட பேச்சை முன்னெடுத்து வச்சதும் பதிலுக்கு அவங்களுக்குமே என்ன சொல்றதுன்னு வாயில வார்த்தையே வரல. உங்களை நம்பினதுக்கு நல்லா ஏமாத்திட்டீங்க, நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லாமான்னு கோச்சுக்கிட்டு வருத்தத்தோட ரூமுக்கு வந்துட்டான். அப்புறம் அவனும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தான். இல்லாதவங்களை கூட இருக்காங்கன்னு நினைச்சுக்கலாம், ஆனா இருக்கிறவங்கள எப்படி இல்லைன்னு எடுத்துக்க முடியும்னு அவனோட அப்பா இருக்கிற இடத்தோட அட்ரஸ் இருக்கிறதுனால தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நைட்டோட நைட்டா வீட்டு விட்டு கிளம்பிட்டான் அவரை பாக்குறதுக்காக. போற வழியில ஜோன்னு ஒரே மலை. அப்பதான் ட்ரக்ல ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு அப்படியே அட்ரஸையும் கேட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து இறங்கிட்டான். பார்த்தா அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. ஒரு வீடு கூட கண்ணுல தென்படல. ஓரத்துல ஒரே ஒரு போஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்பதான் ஒரு அணில் என்ன பண்ணுது, அவனோட அம்மா தன்னோட அப்பா கிட்ட லெட்டரை கொண்டு போறத பார்த்ததும் வழி தெரியாம அதை ஃபாலோ பண்ணி தான் போறான். அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் அவனை பின்தொடர்ந்து ஏதோ ஒரு விலங்கு அடிக்கடி குறுக்குழு பூந்து பயமுறுத்த பாக்குது. உடனே அவன் பாதுகாப்புக்கு அது மேல ஒரு கல் எடுத்து போட்டதும் சடனா இவனை துரத்த ஆரம்பிக்குது. தென் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எடுத்த ஓட்டம் தான். இடையில என்ன இருக்குன்னு தெரியாம வழியில இருந்த ஒரு டிராப்ல கால் மாட்டி அங்கேயே மடக்கி விழுந்துடுறான். சரிவுகள்ல விழுந்ததுனால சுயநலம் இல்லாம சுருண்டு வந்து ரோட்ல விழுகவும் எதுக்கு இவன் இருக்கான்னு தெரியாம இடிக்க ஒரு லாரி குறுக்கல வரவும் கடைசியில அவனை துரத்திட்டு வந்த அந்த விலங்கு தான் கண்ணு மிக்கிற நொடியில் அவனை காப்பாத்தி கொண்டு போயிடுச்சு. என்ன எலவிடாதுன்னு கேமரால ரெக்கார்ட் ஆயிருந்ததுனால அந்த லாரி டிரைவர் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி பாக்குறான், எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்புறம் போட்டோவை எடுத்து பிரஸுக்கு அனுப்பி விஷயத்த சொல்லிடுறான். மத்தவங்களுக்கு எல்லாம் அது ஒரு விலங்கா இல்ல என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. ஆனா வில்லன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா அந்த அன்னைக்கு இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபால்ஸ்ல இருந்து விழுந்த ஹீரோவோட அப்பா தானு. அனிமல்ஸ்க்கு இருக்கிற மாதிரி அவருக்குமே அடர்த்தியான முடிகள் இருக்கிறதுனால அவரோட டிஎன்ஏ இருந்தா புதுசா நம்ம உருவாக்கின சீரத்துல இருந்த டிராபேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி மறுசீரமைச்சிடலான்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். பதிலுக்கு வில்லனும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த போட்டோவை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் அவனை பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த போட்டோவை எவன் எடுத்தானோ அவனை ஃபர்ஸ்ட் பிடிக்கணும்னு நேரா அந்த லாரி டிரைவரை பிடிச்சி விஷயத்த வாங்க வந்த இடத்துல ஹீரோவோட பேக் மட்டும் கிடைக்குது வித் அட்ரஸோட. தென் ஆள் அனுப்பி அங்க வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இல்ல. ஏன்னா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பையன் எப்படியும் அப்பாவை தேடி தான் போயிருப்பான்னு ஒரு பக்கம் அவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க, எங்க எங்கேயாவது வழி மாறி போயிட போறான்னு. கட் பண்ணா மயக்கத்தில் இருந்த ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே அப்பதான் முறையா அவனோட அப்பாவை பாக்குறான். ஆளு பார்க்கவே மனித குரங்கு மாதிரி உடல் முழுக்க ரோமங்கள் இருந்ததும் இனிஷியலா அவர் தான் தன்னோட அப்பான்றதை அவனால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏதோ அனிமலை பாக்குற மாதிரி கிட்ட வந்துடாதுன்னு குச்சி எடுத்து விரட்டுறான். அப்பதான் அந்த இடத்த சுத்தி முழுக்க முழுக்க ஹீரோவோட போட்டோவும் அண்ட் அவங்க ரீசெண்டா எடுத்துக்கிட்ட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு இப்பதான் நம்பிக்கை வருது, ஓ இவரு தான் நம்ம அப்பா போலன்னு. ஏன்னா கடைசியா இவன் 6 மாசம் குழந்தையா இருக்கிறப்ப தன்னோட அப்பாவை பார்த்தது, அப்புறம் 12 வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறான் இல்லையா, அதனாலதான் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இருந்தாலும் அவன் ஆச்சரியப்பட்டதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் ஒரு பிக் ஃபுட் வித்தியாசமான தோற்றத்துல இருக்காருன்ற காரணத்துக்காகவெல்லாம் இத்தனை வருஷம் பையனை பிரிஞ்சு வாழல. அதுக்கு காரணம் ஆரம்பத்துல இவர் வேலை பார்த்துட்டு இருந்த வில்லனோட அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனி இவருக்குள்ள இருக்கிற சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஒரு ஆராய்ச்சியிலேயே பயன்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. அதுல இருந்து தன்னோட குடும்பத்தையும் தன்னையும் காப்பாத்திக்கிறதுக்காக தான் அந்த அன்னைக்கு ஃபால்ஸ்ல விழுந்து பிரிய வேண்டியது ஆயிடுச்சுன்னு எல்லா உண்மையும் எடுத்து சொன்னதும் ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அவருக்கு ஒரு சந்தேகம், எப்படி இவர் இருக்கிற இடம் எக்ஸாக்டா அவனுக்கு தெரிய வந்ததுன்னு. ஏன்னா அவனோட அம்மா இவன் அனுப்புறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களே இடம் தெரியக்கூடாதுன்னு லெட்டர்ல தான் கருத்தை பரிமாறிக்குவாங்க. அப்படி இருக்க இவன் தனியா வந்திருக்கானா, அப்ப தேடி வர அம்மாவுக்கும் எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி முடிக்கல. சொன்ன மாதிரியே வில்லனோட ஆளுங்க வர வழியில அவங்கள பிளாக் பண்ணிட்டானுங்க. அவனோட அப்பாவுக்கு தனித்துவமான சூப்பர் பவர்ஸ் இருந்தாலும் மத்தவங்க கிட்ட இருந்து விலகி தனித்து வாழ்றதுக்கான முக்கியமான காரணத்துல ஒண்ணு அவரோட உடல் முழுக்க இருக்கிற ரோமங்கள் தான். ஆனா பாருங்க அவரோட பையனான நம்ம
ஹீரோக்கு அவரை போலவே அத்தனை சூப்பர் பவர்ஸும் இருக்குன்றத ஸ்கூல்ல அடிக்கடி அவனோட அட்ரினலின் ஹைப்புக்கு போனப்ப வெளிவந்தது. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அப்பாவை போலவே தலையில மட்டும்தான் அதிக முடி வளருதே தவிர உடம்புல எந்த முடியும் கிடையாது. பாக்குறப்ப சாதாரண மனுஷனா இருக்கிறதுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அவனுக்கு. எப்பெல்லாம் அவனுக்கு அட்ரினலின் ஹைப்புக்கு போகுதோ சுத்தி 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல விலங்கோ பூச்சியோ ஆர் வாட் எவர் இட் இஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்றது எக்ஸாக்டா இவனால வெறும் சத்தத்தை வச்சு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அவனை ஏன் பிக் ஃபுட்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணமே பொதுவா பாதங்கள் பெருசா இருக்கிறதுனால எக்கச்சக்கமான தூரத்தை கூட எதிர்பார்த்த நேரத்தை விட ஈஸியாவே போய் ரீச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வேகம் அதிகமா இருக்கும். அவனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சக்திகளை வெளிக்கொண்டு வந்தவர் கடைசியா ரொம்பவும் ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு சூப்பர் பவரை சொல்லி கொடுக்கிறாரு. அதாவது இவரால காட்டுல உள்ள அத்தனை மிருகங்கள் கிட்டையும் சாதாரணமா மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி பேச முடியும். சோ அதை எப்படின்னு கத்துக்க சின்னதா பிராக்டிஸ் இருந்தா போதும்னு ஹீரோக்கு அந்த அனிமல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டெமோ காட்டி ஒரு வழியா பேச வச்சுட்டாரு. அப்புறம் அவருக்கு எப்படி இப்படி ஒரு அசாதாரணமான சூப்பர் பவர்ஸ் கிடைச்சதுன்னு பார்க்கும்போதுதான் ஆரம்பத்துல ஒரு மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்தப்போ தனக்குள்ள ஏற்பட்ட திடீர் மாற்றத்தினால அவரோட பிளட் சாம்பிள் எடுத்து அவரே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காரு. ஆதி மனுஷங்களான நியண்டர்தல்ஸோட டிஎன்ஏ இவரோட டிஎன்ஏவோட ஒத்து போனதுனால அவங்கள போலவே திடீர்னு அடர்த்தியான ரோமங்களும் ஆச்சரியமூட்டுற சக்திகளும் அவருக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அப்பதான் இவரோட ரிசர்ச் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் அவனோட சுயநலத்துக்காக இவரை விலைக்கு வாங்க பார்த்திருக்கான். பதிலுக்கு அந்த அன்னைக்கு முடியாதுன்னு மறுத்ததும் அப்புறம் அடுத்தடுத்து இவருக்கு டார்ச்சர் கொடுத்து மேலும் இவரோட ரிசர்ச்சை தொடர முடியாதபடி எல்லாத்தையும் திருடி கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இவனுங்க மத்தியில இருந்தா வாழ விட மாட்டானுங்கன்னு தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் அடையாளத்தை மறைஞ்சு இறந்து போயிட்டாருன்னு இத்தனை வருஷமா வாழ்ந்துருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோட அம்மாவை புடிச்சு வச்சிருக்கிற வில்லன் ஒழுங்கா உன்னோட புருஷன் இருக்கிற இடத்த சொல்லிருன்னு மிரட்டி கேட்டு பாக்குறான். அவங்க அப்பயுமே சொல்லல. ஓ அப்படி வரையா, அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியும்னு இவளை பிடிச்சி தப்பிக்காதபடி கட்டி வைங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களை அனுப்பி காடு முழுக்க தேட சொல்றான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தா அந்த காட்டுல இருந்த விலங்குங்க நேரா ஹீரோ குட்டி அவனோட அப்பா கட்டி வந்து விஷயத்த சொல்லுதுங்க. அந்த வில்லன் உங்களோட மனைவியை பிடிச்சி வச்சிருக்கான் அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களையும் பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள தேடி பார்க்க சொல்லி அவனோட ஆளுங்களையும் அமுச்சு வச்சிருக்கானுங்கன்னு சொன்னதுமே அவரோட எக்கோலொகேஷன் பவர்ஸை யூஸ் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கானுங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறாரு. தென் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இது எல்லாமே என்னோட மிஸ்டேக் தான், நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு, இதை எப்படி முடிச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க எது இன்வால்வ் ஆகாதீங்கப்பான்னு தேடி வந்துட்டு இருக்கிற வில்லனோட ஆளுங்கிட்ட டைரக்டா போய் சரண்டர் ஆயிட்டான். அப்புறம் புடிச்சு கொண்டு வந்து அம்மாவோட சேர்த்து ட்ரக்லயே அடைச்சு வச்சுட்டானுங்க. சுத்தி யாரும் இல்லாதனால அப்பா இப்ப எங்க இருக்காருன்ற தகவலை அம்மா கிட்ட மட்டும் சொல்றான். ஆனா வில்லன் உள்ளுக்குள்ளே ஒரு மைக்ரோஃபோன் வச்சிருந்திருப்பான் போல வாக்கி டாக்கி மூலமா என்ன பேசினாங்கன்றத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் அவனும் அவனோட ஆளுங்களும் சேர்ந்து அவன் சொன்ன இடத்துக்கு போய் ஹீரோட அப்பாவை பிடிச்சிடலான்னு பார்த்தானுங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே. ஒன்னும் வேலைக்காகாம வசமா மாட்டிக்கிட்டு தான் மிச்சம். ஏன்னா வில்லன் எப்படியும் வில்லங்கத்தனமான வேலையை பாப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அவனோட அம்மா கிட்ட அப்பா இங்கதான் இருக்காருன்ற இடத்த மாத்தி சொல்லி வில்லனை மண்டைக்காய வைக்கணுன்றதுக்காகவே பக்காவா ஒரு பிளான் போட்டு இருந்திருக்கான். கரெக்டா அதே மாதிரியும் சக்சஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு பொடி பைய என்னை ஏமாத்துற அளவுக்கு நான் இழிச்ச வாயினா போயிட்டேன். நானு வந்த கோவத்தோட விரக்தியில உச்சத்துக்கே போன வில்லன் ஹீரோ புடிச்சு ஒரு கார்ல போட்டுக்கிட்டு காட்டோட மலை உச்சிக்கு வந்து அவனை விட்டு உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போய் சேர்றா தம்பின்னு காரோட சேர்ந்து தள்ளி விட்டான். தென் கொஞ்ச தூரத்துல காட்டோட ஒரு பகுதியை தீ மூட்டி எரிய விட்டான். எப்படியும் அந்த கார் கடைசியா வந்து அதுக்குள்ளதான் மாட்டிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கிற காருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற ஹீரோக்கு தப்பிக்க வழியே இல்ல. அப்பதான் ஹீரோட அப்பா இடையில பூந்து அவனை காப்பாத்தி கொண்டு போயிடலான்னு பார்த்தாரு. அப்பதான் அங்க இன்னொரு ட்விஸ்டே. முன்னாடி வில்லனுக்கு பிளான் போட்ட மாதிரியே இப்போ அப்பனை பிடிக்கிறதுக்கு பையனையே பொறியா வச்சு பக்காவ ஒரு பிளான் போட்டதுல அவரும் வசமா வந்து மாட்டிக்கிட்டாரு. பிடிச்ச மைக்கோசி போட்டு கொண்டு போயிட்டானுங்க. தென் அந்த காட்டுல உள்ள விலங்குகள் எல்லாம் சேர்ந்துதான் ஹீரோட அப்பாவை காப்பாத்துறதுக்கு உதவி பண்றதுக்காக அவர் கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கிற பார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்குள்ள ஒரு வழியா யாரு கண்ணுக்கும் சிக்காம உள்ள வந்துடுறாங்க. அப்புறம் உள்ள போறதுக்கு முன்னாடி மாட்டிக்க கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையாவே ஒரு பறவையை அனுப்பி மொத்த செக்யூரிட்டி கேமராஸையும் உடைச்சு வேலை செய்யாம பண்ணது இல்லாம சிஸ்டமோட கண்ட்ரோலையுமே பிரீச் பண்ணி எரர் பண்ணிட்டாங்க. மொத்தமா போனா மாட்டிக்குவேன்னு உள்ள இருக்கிற வில்லனோட ஆளுங்களை தசை திருப்புறதுக்காக கரடி ஒரு பக்கம் டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சதும் அந்த கேப்ல ஹீரோ என்ன பண்றான், அவனோட அப்பாவை புடிச்சு வச்சுக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்தவன் காப்பாத்திரலான்னு தான் பார்த்தான். ஆனா அதுக்கு முன்னாடியே டைமிங்ல வந்த வில்லன் முந்திக்கிட்டான். உன்னோட பையன் ஒழுங்கா உயிரோட வீடு போய் சேரணும்னா நான் சொல்ற பேச்சை கேட்டு இருந்தா தான் முடியும்னு பையனுக்காக தன்னோட லைஃபையே தியாகம் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் உதவி பண்ண வந்த மொத்த விலங்குகளையும் பிடிச்சு அடைச்சு வச்சிட்டதுனால ஹீரோவுக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் எதையாவது பண்ணி அப்பாவை காப்பாத்தி ஆகணும்னு ட்ரிக்கியா ஒரு பிளானை யோசிச்சு வில்லனையும் அவனோட ஆளுங்களையும் ஒரு இடத்துல வசமா மாட்டி விட்டு அடைச்சு வச்சிருக்கிற விலங்குகள் எல்லாம் தப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம்
மறுபடியும் அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்தவன், உங்களை போலவே எனக்கும் அவ்வளவு சூப்பர் பவர்ஸ் இருக்கும்போது அப்படியே எப்படி உங்களை பார்த்துட்டு சும்மா விட்டு போக முடியும்னு, நீங்க இல்லாம இந்த இடத்த விட்டு நகரதா இல்ல, தனியா வாழ்ந்ததெல்லாம் போதும்னு, இனிமேலாவது தைரியமா வாழலாம் வாங்கப்பான்னு கடைசியில அப்பனுக்கே ஐடியா கொடுத்து ஆச்சரியப்படுத்த வச்சுட்டான். ஆக்சுவலா அவன் கட்டி வச்சிருக்கிற இந்த லேப் இருக்கிறதுனால தானே தன்னோட அப்பாவை பிடிச்சு கொண்டு வந்து ரிசர்ச் பண்ண ட்ரை பண்றான். அதை மொத்தமா முடிச்சுட்டா என்ன பண்ணுவான் பார்க்கலான்னு எமர்ஜென்சி ரூம்ல உள்ள எல்லா டாக்ஸிக் கேஸையும் மொத்தமா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடலான்னு பார்த்தா ஆல்ரெடி வில்ல வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இவங்களை பிடிக்கிறதுக்காக. ஏன்னா இது வரைக்குமே வில்லனுக்கு ஹீரோவோட அப்பா தான் ஒரு பிக் ஃபுட்னு தெரியும், அதனால தான் அவர் வச்சு ரிசர்ச் பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்து வச்சிருந்தான். ஆனா எப்போ ஹீரோவும் ஒரு பிக் ஃபுட்னு அவனுக்கு தெரிய வந்ததோ, இனி அப்பா நமக்கு தேவை கிடையாது, பையன் மட்டும் இருந்தா போதும்னு பாலத்துல இருந்து பிடிச்சி தள்ளி விட்டானுங்க. அப்பதான் ஹீரோ என்ன பண்றான், அவன் கிட்ட இருந்த ஃபிளார் கன்னை யூஸ் பண்ணி அவன் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டு வந்த டாக்ஸிக் கேஸை இதை வச்சு இக்னிஷன் பண்ணதும் வில்லனோட சாம்ராஜ்யமான அந்த மொத்த பார்மாசூட்டிக்கல் கம்பெனியுமே வெடிச்சு ஒண்ணுமில்லாம தவிடுபொடி ஆயிடுச்சு. அதோட இம்பாக்ட்ல சிக்கின வில்லனும் மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி இல்லாம உடஞ்ச பாலத்தோட விழுந்து செத்து போயிடுறான். அண்ட் ஃபைனலா யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் என்னன்னா, யாருக்கு உயிர் போற காயம் ஏற்பட்டிருந்தாலும் அவங்களை காப்பாற்றக்கூடிய ஹீலிங் சூப்பர் பவருமே ஹீரோக்கு இருக்கிறதுனால தன்னோட அப்பாவை மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கு அது ரொம்பவே உதவியா இருந்தது. தென் ஃபைனலா பிரிஞ்சு கிடந்த அவங்களோட மொத்த குடும்பமும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, அவங்களோட அன்றாட வாழ்க்கை காட்டுக்குள்ள இருக்காம காட்டு விலங்குகளோட சேர்ந்து சிட்டிக்குள்ளேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து. ஸோ இதோட படம் முடிஞ்சது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய், டோன்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் வாஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். See you guys.